தஞ்சாவூர்ல வெத்தலை எல்லாம் நல்லா இருக்கும். கும்பகோணம் இந்த சைடு ஒரு பண்ணையாரு, அப்பெல்லாம் வெத்தலை பொட்டி தான். வெத்தலை பொட்டியில வெத்தலை எல்லாம் வச்சுதான் சாப்பிடுவாங்கல்ல. அதுல ஒரு பொட்டியை திறப்பாரு. திறந்தா ஒரு பழம் ஒரு வெத்தலை அழுகி போயிருக்கும், மீதி வெத்தலை அழுகாம இருக்கும்ல. இந்த ஆளு அந்த அழுகி போன வெத்தலையை தூக்கி போட்டுட்டு நல்ல வெத்தலையை போட மாட்டான். அடடே ஒன்னு அழுகி போச்சா சரி அப்படின்னு அழுகின வெத்தலையை சாப்பிட்றது, திரும்ப பூட்டி வச்சிடுறது. திரும்ப மறுநாள் திறந்தா இன்னொரு அழுகின வெத்தலை, ஐயே அப்படின்னு அழுகின வெத்தலை. இப்படியே வாழ்ந்துட்டான் சார், வாழ்ந்து செத்துட்டான் சார். சார் செத்த பிறகு அந்த சைட்ல எல்லாம் சாருக்கெல்லாம் தெரியும் ஒரு பழக்கம், பணம் போறப்ப வாயில வெத்தலை வச்சு அனுப்புவாங்க. சார் நல்ல வெத்தலையை வச்சிருக்கிறான், பேரன் பிடிக்கிட்டியா எங்க அப்பா என் தாத்தா என்னைக்கு நல்ல வெத்தலை சாப்பிட்டான்னு சொல்லி தேடி பிடிச்சி 4 அழுகின வெத்தலையை வச்சு வாயில வச்சு அனுப்புறாங்க. சார் வாழ்க்கையில சிலர் அனுபவிக்கவே மாட்டான். வள்ளுவன் சொல்றான், இதை சொல்லி முடிக்கிறேங்க, செல்வத்தின் பயன் இருக்குல்ல, செல்வத்தின் பயன் ஈதல். பெரிய விஷயம் சொல்றேன், நம்ம செல்வம்லாம் சேர்க்கிறோம்ல, உதவெல்லாம் செய்யறோம்ல, நான் ஒரு நுணுக்கமான இடம் சொல்றேங்க. செல்வத்தின் பயன் என்ன? நீ இவ்வளவு சொத்தை சேர்க்கிறீல்ல, அதை துய்த்தல் தான் பயன். உன்னால் துய்க்க முடியுமா? நீ சேர்த்து வைத்த செல்வங்களை துய்ப்பதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குறானா? உனக்கு செல்வம்லாம் கிடைச்சிடும், பணம்லாம் கிடைச்சிடும். துய்த்தல் அரிதுமா, வகுத்தான் வகுத்தவற்றுக்கெல்லாம்னு வள்ளுவன் பேசுவான். துய்த்தல் எல்லாருக்கும் கிடைக்காது அந்த பிராப்தம். சார் நான் ஒரு பெரிய பேசும் தலைமைக்கு இன்டர்வியூ பண்ண போனப்ப பெரிய ஸ்வீட், இந்தியா முழுவதும் இனிப்பகம் நடத்தக்கூடியவர், அவரை பேட்டி காண போறேன். அவர் ஒண்ணு சொன்னார், மதியான லஞ்சுக்கு, நீங்க எதுக்கு சாப்பாடு பாடு அதெல்லாம் வேண்டாம், இந்தியா முழுவதும் நான் பண்ற ஸ்வீட்டை எல்லாத்தையும் வச்சிடறேன் டேபிள்ல, டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டேபிள் பூரா அவ்வளவு ஸ்வீட் இருக்குங்க. அவர் உட்காந்துருக்கிறார், நான் எல்லாம் உட்காந்துருக்கிறேன். சரி சாப்பிட போறப்ப பார்த்தா அவருக்கு பார்த்தா கூழை கொண்டு வந்து வைக்கிறேங்க. சார் நீங்க என்ன, எனக்கு சுகர் அப்படிங்கிற. சார் இந்தியாவின் முழுமைக்கு இனிப்பகம் கொடுக்கக்கூடிய ஒருத்தனால் இனிப்பை துய்க்க முடியவில்லை, பிராப்தம் இல்லை, பிராப்தம் கிடைக்கல. இந்த பிராப்தம் எல்லாம் எப்ப தெரியுங்களா கிடைக்கும்? உங்கள் செல்வத்தை நுகரக்கூடிய பிராப்தம், உங்கள் குடும்ப நலன், உங்க வாரிசுகளினுடைய நலன் எல்லாமே எதால் நடக்கும்? ஏதேனும் ஒரு அதிசயம் நடக்கும், யாராவது ஒருத்தர் உதவுவார். இது எல்லாம் எதால் நடக்கும் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தால் மட்டும்தான். தர்மம்தான்